Hi everyone, binary search algorithm. ஸோ இதை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதும் அண்ட் நான் ஒரு சில விஷயத்தை ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு புரிகிற லெவலுக்கு சிம்பிளாக அந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு அதோட கான்செப்டை சொல்லிட்டு அதுக்கப்புறமா அது பேஸ் பண்ணி ஒரு பைத்தான் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இந்த ரெண்டு விஷயத்த இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு புரியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். பைனரி சர்ச் அல்காரிதம் இது ஒரு சர்ச்சிங் அல்காரிதம். இந்த அல்காரிதம் ஒரு ஷார்ட்டட் அரேயில், ஸோ இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஷார்ட்டட் அரேயில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் பொசிஷனை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ஷார்ட்டட் அரே. இதை நம்மளால் அன்ஷார்ட்டட் அரேயில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இதோட கான்செப்டை பார்த்துடலாம். இதோட கான்செப்ட் என்னென்னா ஒரு 3 விஷயத்த நோட் பண்ணணும். என்னென்னா லோ வேல்யூ, மிட் வேல்யூ, ஹை வேல்யூ. இந்த லோ வேல்யூ நம்ம எதை எடுத்துப்போனா நம்மளோட ஷார்ட்டட் அரேயில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிற இண்டெக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் எப்போதுமே 0 தான் இருக்கும். அந்த 0வை இனிஷியலாக லோ வேல்யூக்கு அசைன் பண்ணிப்போம். ஹை வேல்யூவாக நம்ம எதை எடுத்துப்போனா நம்மளோட அரேவோட லாஸ்ட் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் பொசிஷன். ஸோ அதை நம்மளோட ஹை வேல்யூவாக எடுத்துப்போம். இப்போ இந்த லோ வேல்யூவையும் இந்த ஹை வேல்யூவும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ இதில் நம்ம ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணும்போது அந்த பாயிண்ட்ஸ், டெசிமல் பாயிண்ட்ஸ் நெக்லெக்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு இன்டிஜர் வேல்யூவாக கிடைக்கும். ஸோ இதை மிட் வேல்யூவாக நம்ம இப்போ எடுத்துப்போம். இந்த மிட் வேல்யூவோட நம்ம கண்டுபிடிக்கிற அந்த டார்கெட் வேல்யூவையும் இந்த மிட் இண்டெக்ஸில் இருக்கிற அந்த வேல்யூவும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வேல்யூ மேட்ச் ஆச்சுன்னா நம்ம அந்த மிட் வேல்யூவோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். சப்போஸ் வேல்யூ மேட்ச் ஆகாமல் நம்ம மிட் வேல்யூவோட டார்கெட் வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூவ் பண்ணி போகணும். என்னென்னா நம்மளோட ஹை வேல்யூ இருக்குதுல்ல, ஹை வேல்யூ அரேயோட லாஸ்ட் எலமெண்ட் சூஸ் பண்ணியிருப்போம். இப்போ என்ன பண்ணணும்னா மிட் வேல்யூ -1ங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணோன்னா நம்மளோட பைனரி சர்ச் அல்காரிதத்தில் அந்த மிட் வேல்யூக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எல்லா அரேயுமே நம்ம நெக்லெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத மட்டும் நம்ம சூஸ் பண்ணி அதில் இந்த லூப்பிங் ஆப்ரேஷன் நடக்கும். சேம் ஆப்ரேஷன் தான் அகெயின் பண்ணுவோம். அதில் மிட் வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த எலமெண்ட் கூட கம்பேர் பண்ணுவோம். அதில் அந்த எலமெண்ட் மேட்ச் ஆச்சுன்னா அந்த மிட் வேல்யூவோட இண்டெக்ஸை ரைட் பண்ணுவோம். அப்படி இல்லைனா சேம் ஆப்ரேஷன் தான் அகெயின் லெஃப்ட் ஹேண்ட் சைடா ரைட் ஹேண்ட் சைடாங்கிறத கம்பேர் பண்ணி அதுக்கு ரிகார்டிங்காக நம்ம ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். ஸோ இப்போ இது பேஸ் பண்ண ஒரு இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ நான் இதுக்கு பைத்தானில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். பைனரி சர்ச்சுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்மளோட அரேயையும் அந்த டார்கெட் எலமெண்ட்டையும் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ஒரு 3 விஷயத்த நோட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த 3 விஷயத்த அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லோ வேல்யூ. லோ வேல்யூ என்னவா இருக்கணும்னு சொல்லியிருந்தேன், அந்த அரேயோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பொசிஷன். ஸோ அது 0, நமக்கு பிரச்சனை இல்லை, ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். 0 லோ = 0 கொடுத்தா முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டாக ஹை வேல்யூ. ஸோ இந்த ஹை வேல்யூ என்னவா இருக்கணும்னா அந்த அரேயோடைய லாஸ்ட் பொசிஷனோட இண்டெக்ஸ். ஸோ அதுதான் நமக்கு ஹை வேல்யூவாக தேவைப்படுது. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பைத்தானில் லென்னுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோன்னா ஒரு அரேயோடைய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்னங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் நமக்கு கொடுக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி இங்கே நான் ஹை வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறேன். பக்கத்தில் -1 கொடுத்துருப்பேன். ஸோ அது எதுக்காகனா இது அந்த அரேயை கவுண்ட் பண்ணும்போது எப்படி கவுண்ட் பண்ணோன்னா இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிறத, இண்டெக்ஸ் பொசிஷனில் ஒரு எலமெண்ட் இருக்கும், அதை 1ன்னு கவுண்ட் பண்ணும். அப்போ லாஸ்ட் பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட் அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுதுல, நம்ம இண்டெக்ஸ் பொசிஷன் 0ன்னு எடுத்திருக்கோம். ஆனால் அதில் இருக்கிற எலமெண்ட் ஸ்டார்டிங் அது 1ன்னு கவுண்ட் பண்ணுறதுனால அங்கே நமக்கு ஒரு வேல்யூ எக்ஸ்ட்ரா வரும். அதை மைனஸ் பண்ணுறதுக்காக இங்கே பக்கத்தில் -1 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டாக ஒரு வைல் லூப் எடுத்துக்கிறேன். இந்த வைல் லூப்பில் ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். என்ன கண்டிஷன்னா ஹை வேல்யூ விட லோ வேல்யூ எப்போ வரைக்கும் சின்னதாகவோ இல்லை அதுக்கு ஈக்குவலாகவோ இருக்குதோ அது வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகணுங்கிற கண்டிஷனை கொடுக்குறேன். இந்த வைல் லூப்புக்குள்ளே இப்போ நான் மிட் வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறேன்.
இந்த மிட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு அந்த லோ வேல்யூவையும் ஹை வேல்யூவையும் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணோன்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து ஃப்ளோ டிவிஷன் பண்ணுறோம். என்னென்னா நமக்கு வந்து அந்த இன்டிஜர் பார்ட் மட்டும்தான் தேவைப்படுது. ஸோ அதனால் ஃப்ளோ டிவிஷன் பண்ணி மிட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மிட் வேல்யூ வந்து இப்போ இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி அந்த டார்கெட் எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணி அந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், அந்த மிட் வேல்யூவையும் டார்கெட் வேல்யூவும் கம்பேர் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷனில் கொடுத்துருக்கேன். என்னென்னா அந்த மிட் இண்டெக்ஸில் இருக்கிற அந்த எலமெண்ட்டை வந்து இங்கே கம்பேர் பண்ணி பார்க்குறோம். டார்கெட் எலமெண்ட் ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த மிட் வேல்யூ வந்து ரன் ஆகும். அப்படி இல்லைன்னா டார்கெட் வேல்யூ வந்து அந்த மிட் வேல்யூவோட கிரேட்டராக இருந்துச்சுன்னா, என்னென்னா வந்து இப்போ மிட் வேல்யூ வந்து சின்ன நம்பராக இருக்குது, நமக்கான டார்கெட் வேல்யூ வந்து பெரிய நம்பராக இருக்குது. இது வந்து ஒரு ஷார்ட்டட் அரே. இந்த ஷார்ட்டட் அரேயில் நம்ம மிட் வேல்யூ சின்னதாக இருக்குது, டார்கெட் எலமெண்ட் பெருசாக இருக்குதுன்னா அந்த ஷார்ட்டட் அரேயில் பெரிய நம்பர் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக 1 2 3ன்னு எழுதி பார்த்தீங்கன்னா, இப்போ 3 எடுத்தீங்கன்னா 4ங்கிற வந்து பெரிய நம்பர். ஸோ அந்த 3க்கு அப்புறம் இருக்கிற எல்லா பெரிய நம்பருமே ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்கும். ஸோ அந்த கான்செப்டில் நம்ம வந்து இப்போ ரைட் ஹேண்ட் சைடு போகணும். ரைட் ஹேண்ட் சைடு போகிறதுனால என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கிற நம்மளோட லோ வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணணும். லோ வேல்யூ வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா, அந்த மிட் வேல்யூ +1. ஸோ ஏன்னா நெக்ஸ்ட் எலமெண்ட் போகிறதுனால மிட் வேல்யூ +1 கொடுக்குறோம். அப்படி கொடுத்ததுனால இந்த லோ வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ அகெயின் வந்து அந்த ஆப்ரேஷன் கண்டினியூ ஆகும். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எல்ஸ் கண்டிஷன் வரும். எல்ஸ் கண்டிஷன் என்னது, நம்ம வந்து டார்கெட் எலமெண்ட் வந்து அந்த மிட் வேல்யூவோட கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, அந்த இண்டெக்ஸோட ஹை வேல்யூ இருக்குல்ல, ஸோ அந்த வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி சேஞ்ச் பண்ணுறோன்னா, மிட் வேல்யூ -1. ஏன்னா நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரணும். ஸோ அதனால் மிட் வேல்யூ -1 கொடுத்தா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துடும். அந்த லூப் வந்து கண்டினியூ ஆகி நமக்கு வந்து எலமெண்ட் ஃபைண்ட் பண்ணுவோம். சப்போஸ் வந்து இந்த ஓவரால் அறையே நம்ம வந்து இந்த ட்ராவல்ஸ் பண்ணியுமே நமக்கு வந்து டார்கெட் எலமெண்ட் கிடைக்கலன்னா அந்த வைல் லூப் எண்டில் வந்து ரிட்டன் -1 கொடுப்போம். ஸோ அந்த ரிட்டன் -1 எது கொடுக்குறோங்கிறத வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்டட் லிஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அந்த லிஸ்ட்டை வந்து 1லேருந்து 10 வரைக்கும் அசெண்டிங் ஆர்டரில் நம்பர்ஸை கொடுத்துட்டேன். அதில் டார்கெட் வேல்யூவாக வந்து 8 சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போது ரிசல்ட்டுங்கிற வேரியபிளில் கொடுத்துட்டு அதில் இந்த பைனரி சர்ச் ஃபங்க்ஷனை கால் பண்ணி நான் அந்த வேல்யூவை ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டு அந்த இஃப் கண்டிஷனுக்கு என்ன கொடுக்குறேன்னா, ரிசல்ட் எப்போ ≠ -1 இருக்குதோ, ஸோ ≠ -1 இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து அங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போது பிரிண்ட் எலமெண்ட் இண்டெக்ஸ் ஃபவுண்டட் அதோட இண்டெக்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அந்த இண்டெக்ஸ் பிரிண்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா எல்ஸ் கண்டிஷனில் எலமெண்ட் நாட் ஃபவுண்டுங்கிறத நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ அதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து எலமெண்ட் ஃபவுண்டட் இண்டெக்ஸ் 7ங்கிறது வந்து நமக்கு அவுட்புட்டாக வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து இதில் ஒரு விஷயம் பண்ணலாம். என்னென்னா, இதில் இந்த அரேலேயே இல்லாத ஒரு எலமெண்ட்டை கொடுக்கலாம். ஸோ இப்போ அந்த அரேலே இல்லாத ஒரு எலமெண்ட்னா நான் இப்போ வந்து 0 கொடுக்குறேன். ஸோ இப்போ 0 கொடுத்து ரன் பண்ணி பார்த்தா என்ன நடக்குங்கிறத செக் பண்ணலாம். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது எலமெண்ட் நாட் ஃபவுண்டுங்கிறது நமக்கு வந்திருக்குது. இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியை பார்த்துடலாம். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னென்னா O of log n. ஸோ log nங்கிறது வந்து ஒரு பெட்டர் டைம் காம்ப்ளெக்சிட்டி தான். ஏன்னா லீனியர் சர்ச் அல்காரிதத்தோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of nல வரும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெட்டர் அல்காரிதம் தான். ஆனால் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த அல்காரிதத்தை வந்து நம்மளால் ஒரு ஷார்ட்டட் அரேயில் தான் யூஸ் பண்ண முடியும், அன்ஷார்ட்டட் அரேயில் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரிலேட்டடாக எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கிளியர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.